ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே ரொம்ப ஈஸியாக வீட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இல்லாமல் நம்ம கை வச்சா ரொம்ப லைட்டாக பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பாக தான் இருக்கணும், இல்லைனா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம், அப்போ தான் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ ஈஸ்ட் ரெடியாக இருக்குது. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். மாவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்ச ஈஸ்ட்டு தண்ணியை உள்ளே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த ப்ரெட்டை நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு மைதா மாவில் செய்யும்போது சேம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் மைதா மாவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு பிசையும் போது நம்ம கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஆனால் பிசைய கடைசியாக நல்லா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் மாவு கரெக்டாக வந்துடும். நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி அந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவுலாம் நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசையணும். நீங்கள் ஏதாவது ஒர்க்கிங் ஏரியாவில் போட்டு கூட நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை. இப்போ கொஞ்சமாக இந்த மாவு மேலே நம்ம எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மாவு டபுளாக உப்பி வரும். அடுத்ததாக நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் ஷவர்மா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் லெமன் முழுசாக 1 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது நல்லா மேரினேட் ஆகிறதுக்காக நம்ம இதை மூடி வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கூட நம்ம விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வெஜிடபிள் சாலட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கேரட். இப்போ அடுத்ததாக குடமிளகாய், பாதி குடமிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதையும் இந்த மாதிரி நீளமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக புதினா இலையை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாதி லெமன், அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் லெமன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததால் பாதி லெமன் பிழிஞ்சிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முழு லெமன் வேணாலும் பிழிஞ்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இதில் லெமனோட சீட்ஸ்லாம் விழுந்திருக்கு, அதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக கடையிலலாம் நம்மளுக்கு சிக்கன் ஷவர்மா பண்ணும்போது
சிக்கனை மட்டும் நம்மளுக்கு ரேப் பண்ணி தருவாங்க. ஆனால் நம்மளுக்கு வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் சாலட் செஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேனில் ஒவ்வொரு துண்டாக எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். சிக்கனுக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். பாருங்கள், இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா சிக்கனை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே வச்சு நம்ம ரேப் பண்ண முடியாது. அதனால் இப்போ பாருங்கள், நான் சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சைஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ப்ரெட் பண்ணுறதுக்காக பாருங்கள், மாவு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. நான் 2 மணி நேரம் விட்டேன், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சு விரிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு உருண்டை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி மீதி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், எனக்கு 10 உருண்டை வந்திருக்கு. நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா உப்பிருக்கு. இப்போ விரிக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம விரிச்சிக்கலாம். ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக விரிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பபிள்ஸாக வரணும், ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டு நல்லா உப்பி நல்லா வரும், இல்லைன்னா சரியாக வராது. ஒரு பக்கம் இந்த மாதிரி லைட்டாக பபுளாக வரும்போது நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லா உப்பி நல்லா வராது. இப்போ பாருங்கள், ப்ரெட் நல்லா உப்பி இருக்குது. உப்பலைன்னா உங்களுக்கு லைட்டாக எல்லா சைட்லேயும் அழுத்தி விடுங்க, உப்பிரும். எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்காக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரொம்ப நல்லா வெந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஷவர்மா பண்ணுறதுக்காக ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் போட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இதில் பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கார்லிக் நல்லா இடித்து பொடி பொடியாக செஞ்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இல்லை அப்படியே கூட மயோனைஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ மயோனைஸ் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மயோனைஸ் நல்லா தடவினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச சிக்கன் பீஸ் எல்லாம் அந்த மாதிரி லைனாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது மேலே நான் ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள் சாலடை வைக்கிறேன். அதுவும் உங்களோட விருப்பம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. இப்போ திரும்பவும் மேலே கொஞ்சமாக மயோனைஸ் சேர்க்குறேன். இப்போ இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி மடிச்சிட்டோன்னா சூப்பரான ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.